ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் திண்டுக்கல் ருசி. இன்றைக்கி நம்ம திண்டுக்கல் ருசியில் குச்சிக்கிழங்கு ஃப்ரை, இதை கப்பக்கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை குச்சி கப்பக்கிழங்கு அப்படின்னு ஊருக்கு ஏற்ற மாதிரி இதோட நேம் இருக்கும். வாங்க இந்த ஃப்ரை எப்படி செய்கிறது அப்படின்றத பார்த்துடலாம். இப்போ குச்சிக்கிழங்க மேலே தோலை நீக்கிட்டு அதை இந்த சைஸில் கட் பண்ணி குக்கரில் உப்பு சேர்த்து 3 விசில் வர விட்டு வேக விட்டு தம் அடங்கின அப்புறம் எடுத்து வச்சுருக்கேங்க. தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு இப்போ இதை ஆற வச்சிடலாம். ஆற வச்சு கட் பண்ணால் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி கிழங்க ஃபஸ்ட்டு உடச்சி விட்டுக்கலாம். உடச்சி விட்டுட்டு இந்த சென்டரில் ஒரு நரம்பு மாதிரி நார் இருக்குங்க. அதை எடுத்துடலாம். அதை எடுத்தால் நம்ம கொஞ்சம் சாப்பிடும்போது கம்ஃபர்டபுளாக இருக்கும். இல்லைன்னா வாயில் பட்டு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதை வேறு சாப்பிடும்போது எடுத்து வச்சுட்ருக்க மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்குங்க. இப்போ அதை தனியாக ஒதுக்கி வச்சிட்டோம். பாருங்கள், எல்லாத்துலேயுமே இருக்கும். அதாவது நடுவில் சென்டராக ஃபுல்லாக நல்ல வெயின் மாதிரி லென்த்தாக இருக்கும். அதெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கிழங்கு ஆறுன அப்புறம் நம்ம கட் பண்ணிக்கலாம். கிழங்கு குழஞ்ச மாதிரி இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் கஷ்டப்பட தேவையில்லைங்க. நம்ம ஃப்ரை பண்ணும்போது நமக்கு அப்படியே கெட்டி ஆகிடும். உருளைக்கிழங்குனா கூட கசமுசன்னு ஆகிடும். ஆனால் அது எப்படி தான் குழஞ்சிருந்தாலும் நமக்கு நல்லா ஃப்ரை ஆகி வரும்போது தனித்தனியாகவே இருக்கும். இது எனக்கான கரெக்டான பதத்தில் இருக்குது. குழையவும் இல்லை, வேகாமவும் இல்லை. இப்போ இதை இந்த மாதிரி உடச்சி கட் பண்ணி எல்லாம் வச்சு வாங்க இப்போ இதை ஃப்ரை பண்ணிடலாம். கடாய் ஹீட் ஆனோன்னே தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எந்த எண்ணெய் பிடிக்குதோ அந்த எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அதோட ஃப்ளேவர் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் ஊற்றி வச்சு இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கிழங்கு சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, கருவேப்பிலை. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கிண்ட ஆரம்பிச்சிடலாம். இந்த மசாலாவை நம்ம தனியாக குக் பண்ணியும் நம்ம செய்யலாம். இந்த மாதிரி ராவாகவும் அதுக்கு மேலே போட்டு நம்ம கிளற ஆரம்பிச்சிடலாம். மசாலா வாசனை வராதுங்க. நல்ல மீடியம் ஹீட்டில் அடுப்பை வச்சுட்டு நல்லா மசாலா ஃபுல்லாக கோட் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி கொடுங்க. கிளற நமக்கு ஃபுல்லாக மசாலா எல்லா கிழங்குலையும் கோட் ஆகிடும். நமக்கு அந்த கிழங்கை பார்க்கும்போதே தெரியும் நமக்கு மசாலா செட் ஆகிடுச்சு, குக் ஆகிடுச்சுன்னு. இப்போ உங்களுக்கு பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு வித்தியாசம் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். பாருங்கள், பக்காவாக இப்போ நமக்கு உள்ள மசாலா கோட் ஆகிடுச்சு. ஒரு சூப்பரான டேஸ்டியான காரசாரமான கப்பக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த ஃப்ரை ரெகுலரான உருளைக்கிழங்கை விட ரொம்ப டேஸ்டியாகவே சூப்பராக இருக்குங்க. இதோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், காஸ்ட்டும் கம்மிங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you next.